நடிப்பில்லாத நாடகம் இல்லை. இல்ல நடிப்பில்லாத நாடகம் இல்லை, துடுப்பில்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த புதுக்குளத்து பாளையம்பால் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. புதுக்குளத்து பாளையம் மக்கள்னாலே சம மாசு. நடுவர்களே நீ முதல்ல பேசு. நடுவர்களே நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? அப்புறம் என்ன ஸ்பெஷல் மசாலா தோசை நடுவரா? உண்மையில உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேங்க. அந்த கவிதையை சொல்லும் போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள்ட்ட இருந்து எப்படி கைதட்டு பறக்கும் பாருங்க. சொல்லு. உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லைங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா, தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்கள் மண்டா. நீ ஊரா சாப்பிட்டு ஆயிட்டா குண்டா, நீ ஒரு கறி பிடிச்ச அண்டா. நடுவர்களே நீ கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நடுவர்களே அப்படி ஓரமாச்சு கொஞ்சம் பா. என்ன பேச்சு! எதிரணில இருந்து 2 பேரும் வந்து சொத்து பத்து தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு சந்தோஷம்னு பேசுறாங்கல்ல நடுவர் அவர்களே. உண்மையிலே அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்க 2 பேரையும் என் பிள்ளையா பெக்க நினைக்கிறேன். உங்க அம்மாடா அடுத்த ஜென்மத்துல. அம்மா அவனை மட்டும் பெக்காதம்மா. ஏன் சார்? அவன் சரியா வர மாட்டான், என்னையும் 1 வாரத்துக்கு பெக்காதம்மா. உங்களை சொல்லல சார், அவங்க 2 பேரும் தானா? ஆமா. அடுத்த ஜென்மத்துல அவங்க 2 பேரும் பிள்ளைன்னா அப்பா யாருமா? அப்பா இல்லாம பிறப்பாங்க, அப்பா இருப்பாரு. அடுத்த ஜென்மத்துல அப்பா யாருன்னு சொல்ல மாட்டாங்களா, புள்ள யாருன்னு தெரியுதான். ஏன் நீ சரியான ஆள்னா இந்த ஜென்மத்துல வாச்ச புருஷன் தான் அடுத்த ஜென்மத்துல வருவாருன்னு சொல்ற மனசு வருதா உனக்கு? ஆனா உண்மையிலே நடுவர்களே ஏன் தெரியுமா அவங்க 2 பேரையும் என் பிள்ளையா பக்க நினைச்சேன்? பாசம் நிகழ்ச்சி கொடுப்பாங்கன்னு. அப்படி எல்லாம் கிடையாது. வயிற்றுல கரு உருவானவனா பாதி பப்பாளி பழத்தோட க்ளோஸ் பண்ணிடுவேன் 2 பேரையும். நீ தாய் இல்ல பேய். சொந்த பந்தம் வேணாமாம்ல. உண்மையிலே பாருங்க நடுவர் அவர்களே, இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும்தான் இருட்டா இருக்கும். எங்க சொந்த பந்தம் இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிரும், மறந்துட்டு பேசிட்டு போயிருக்காங்க. அதனாலதான் நாங்க யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம். ஒரு பெண் பந்த கால் போட்டு வந்தாதான் நீங்க எல்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும். அதனாலதான் மண்டபத்துல கல்யாணத்தை முடிக்கிறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கே நீங்க புருஷன். ஏய் நான் புருஷன், நீ புருஷனாடா? யார் புருஷன்? பத்துமா குளிஞ்சியாடா லூசு போல. பொண்டாட்டி மாத்தி சொல்றாங்க. உண்மையிலே சொந்தம்னா அன்பு, சொந்தம்னா பண்பு, சொந்தம்னா வாழ்க்கையிலே ஒரு தெம்பு. அவளை நம்பு, தூரமா கிடக்கு கம்பு. அப்படி சொந்த மனைவிங்கிற ஒரு சொந்தம் வரும்பொழுது வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? இரவுக்கு பகலுக்கு இனி என்ன வேலையா இருக்கும்? இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே இல்லை. இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆடும் போதும் இல்லை என்பது இல்லை, நாம் ஒருவர் என்பது உண்மை. இருவர் என்பதே இல்லை, நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த போதும் இல்லை, நாம் ஒருவர்
அவர் கைதட்டு கொடுங்க பாப்போம். உண்மையிலுமே நடுவர் அவர்களே, சொந்த பந்தம் வீட்டுக்குள்ள இருக்கும்போது தாங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். இப்ப மஞ்சுநாதன் வந்து பேசினா அப்படி எங்களுக்கு பணம் தான் பெருசு, சொத்து தான் பெருசுன்னு பேசுறாங்கல்ல. நான் கேக்குறேன், மஞ்சுநாதனுக்கும் அபுசாருக்கும் பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு தட்டு நிறைய ஒரு பணத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் தனித்தனியா போய் பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுப்பாங்களா சார்? கொடுக்க மாட்டாங்க. அப்படி எங்க சொந்த பந்தம், அங்காளி பங்காளி, சித்தப்பன் பெரியப்பன், அத்தை மாமா, அப்படி எல்லாரையும் உறவுகளோட போய் பொண்ணு கேட்டா தானங்க பொண்ணே கொடுப்பாங்க. உண்மை. சொந்த பந்தத்தோடு போய் கேட்டா தான் பொண்ணு கொடுப்பான். ஆமா. ஆனா சொந்த பந்தம் போன் பண்ணி போட்டு விட்டுறான்வோ, என்னன்னு இவனுக்கு கொடுக்காதிய பையன் நல்ல பையன் இல்லை அப்படின்னு அதோட போட்டு டொப்புன்னு வச்சுவிட்டு தெருவில் எழுத்து விட்டுறான். என்னத்த பண்ணாலும் சொந்த பந்தத்தோட போய் பொண்ணு கேட்டா தானங்க பொண்ணு கொடுக்குறாங்க. உண்மையிலே நடுவர் அவர்களே, நைட்டு 2 மணிக்கு மஞ்சுநாதனுடைய குழந்தை அழுகுது, சின்ன பிள்ளை. அது உள்ள 2 மணிக்கு அழுகுது. சரி, அழுகுது, ஒரு கற்பனைக்கு நடுவர் அவர்களே. நைட்டு 2 மணிக்கு குழந்தை அழுகுதுங்க. நைட்டு குழந்தை 2 மணிக்கு அழுகும் போது இவங்க விட்டு பணக்கட்டை எடுத்து அந்த குழந்தை முன்னாடி இப்படி ஆட்டுனா அந்த குழந்தை அழுகையை நிப்பாட்டுமாங்க? கண்டிப்பாக குழந்தை அழுகையை நிப்பாட்டாது. அந்த பெற்ற தாய் தன் நெஞ்சோடு நெஞ்சு குழந்தையை அணைக்கின்ற பொழுதுதான் அந்த குழந்தை தன்னுடைய அழுகையை நிறுத்தும். உண்மையிலே நிலையான அன்புக்கு பிரிவில்லை நடுவர் அவர்களே. சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான சொந்த பந்தங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது என்றைக்குமே மரணம் இல்லைங்கிறத அழகா எப்படி தெரியுமா சொன்னாங்க? தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா இருக்குமா வாழ்க்கை. அருமையான குரல் வளம். உண்மையிலே நடுவர் நல்லா பாடுற. 4 படத்துல தானே பின்னாடி நின்று பாடியிருக்கேன். ஆமா சார். நம்ம புதுக்குளத்து பாளையம் வந்துட்டு இல்லை, 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும். என் மக்கள் சார்பா ரொம்ப நன்றி. நீ எத்தனை வயசு வாழணும் உன் புருஷன் போய் கேளு, நாங்களா அடைச்சா. நான் இருக்கும் வரை நீ வாழ்வாய். நீ எனக்கு அப்புறம் 2 வருஷம் இருந்து அவங்க எல்லாம் முடிச்சு விட்டுவா. நீ என்னோடவே வந்துரு. அங்கே வாசிக்க ஆள் தேவைப்படுது, டப்புன்னு மோந்து வாத்துடலாம். உண்மையிலுமே நடுவர் அவர்களே, இங்க பாருங்க, எங்க பெண்கள்லாம் அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க பாருங்க. எவ்வளவு அழகா மகாலட்சுமி. இவ்வளவு தூரத்துல கண்ணு நல்லாவா தெரியுது? ஏன் எனக்கு என்ன மாலை கண்ணோயா? உனக்கு பகல்லே பசுமாடு தெரியாத? உண்மையிலே பாருங்க, எங்க பெண்கள்லாம் அழகா நாங்கெல்லாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்குவோம். ஏன் தெரியுமா நாங்கெல்லாம் மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம்? கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாவது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் தாங்க. நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? ஏன்? கட்டுனது மேட்சா இல்ல, கட்டிக்கிறது மேட்சா இல்லன்னு போயிட்டே இருப்போம் நாங்க. இவ்வளவு பேச்சு பேசினார்ல மஞ்சுநாதன் தம்பி, என் தம்பி வந்து. உங்க தம்பியா? ஆமா சார். வளர்த்தி சரியில்லையே. ஆனா உண்மையிலே பாருங்க, வீட்டுல மனைவிய பார்த்து ஒரு நாளைக்கு அவர்லாம் எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாரு. காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்துக்கா, ஏய் பேஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி, எத்தனை டீ போடுறாரு. என்னைக்காவது மனைவிமார்கள் நாங்கள் இருந்தாடா காப்பி. உன் புருஷன் போய் சொல்லு, இதை எவ புருஷனே தெரியாம தர்றேன். தெரியுமா, பெங்களூர்ல போய் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து எந்திரிச்சு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றமாங்க. என் சொந்த பந்தம் எப்படி, நாங்க மனைவிங்கிற உறவு எப்படி குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கோம். எப்படி இருக்கியா? நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது. ஆமாமா. அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது. இருக்காது. சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காதுங்க. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் குடும்பத்துல சொந்த பந்தம் தானே நடுவர் அவர்களை கொடுக்குது. எப்படி தெரியுமா கொடுக்கும்? பால் வண்ணம் பருவங்கண்டு மாதிரி பாருங்க.
பால் வண்ணம் பருவம் கண்டு தேல் வண்ணம் நீங்கள் கண்டு ஆண் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா? பால் வண்ணம் பருவம் கண்டு தேல் வண்ணம் புலிகள் கண்டு ஆண் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். நடுவர்களே, உண்மையிலே இந்த அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாது. அப்படியா? ஆமா. மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவாருங்க. அப்பதான் தெளியும் போல இருக்கு. எந்திரிச்சு என் முகத்துலதான் முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அந்த ஆள் கிரகந்த அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி அப்படின்னு தெரியாதவன் என்னத்தான் நொன்னத்தான். எங்க மாமியார் சொல்லுவாங்க, பன்னிக்குட்டியே தங்க குட்டிங்கிறான் பாரு அப்படிம்பாங்க. அந்த அம்மா கடன் நல்லா தெரியும் போல. ஆனா பட் அதை பத்தி நான் கேர் பண்றது இல்ல. நீ கேரே பண்றது இல்லையே. எங்க கூந்தலை தூக்கி முன்னாடி போடு பாப்போம். ஏன் நடுவர்களே, இதுக்கு என்னங்க குறைச்சல்? என்ன இருக்கு குறைச்சலுக்கு? கூந்தலை பாத்தீங்களா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட பிரஜு மாதிரியே இருக்கியா? உண்மையிலுமே தங்க குட்டினோன்னா அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்னு, யாத்தான் டெய்லி காலையில ஏன் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன், இருட்டாயிருக்கும், நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருங்க மனுஷன். இதுக்கு பேரு தான் விடியாமுஞ்சிங்கிறது. ஹலோ, மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியாமுஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடியறது என்னாலதானே. அப்படியா? எப்படி? உண்மையிலே ஒரு குடும்பத்துல எதை கொடுத்தாலும் சந்தோஷம் வரும் தெரியுமாங்க? 2 குத்து தான் சந்தோஷம். ஒரு குடும்பத்துல பட்டு வாங்கி கொடுத்தால் சந்தோஷம் கிடையாது, நகை நட்டு வாங்கி கொடுத்தால் சந்தோஷம் கிடையாது, ஏன் துட்ட சம்பாரிச்சு கொண்ட குடும்பத்துல கொடுத்தா கூட சந்தோஷம் கிடையாது. ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து வாழும்போது தாங்க இங்க சந்தோஷம் கிடைக்கும். அப்படி விட்டு கொடுத்த வாழ்க்கை எங்க இருக்குன்னா சொந்த பந்தத்துக்குள்ளதான் இருக்கு. எப்படி தெரியுமா இருக்கு? என்னை விட்டு ஓடி போக முடியுமான்னு இருக்கு பாருங்க. விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரையில் ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர் இனி தெரியுமா? இனி முடியுமா? நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். அருமையான இசைக்கலைஞர்கள். உண்மையிலே எவ்வளவு தூரம் வாய்ச்சாலும் டயர்டே இல்லாம வாசிக்கக்கூடிய அண்ணே செல்வராஜனே. எத்தனை மணிக்கு விட்டாலும் மனங்கோணாம செல்லக்கூடிய ஒரே ஆளு உமாநாத்து தம்பி. ஆனா உண்மையில 2 பேரும் சொத்து பத்துன்னு பேசினாங்கல்ல நடுவர் அவர்களே. பணத்தை வைத்து மெத்தையை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. பணத்தை வைத்து மருந்தை வாங்கலாம், ஆனால் சுகத்தை வாங்க முடியாது. பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிடலாமுங்க, ஆனா தாயினுடைய அன்ப பாசத்தை விலை கொடுத்து வாங்க முடியுமா நடுவர் அவர்களே? கண்டிப்பா முடியாதுமா.
ஆகவே எந்த வகையில் பார்த்தாலும் குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் சொத்து பத்தை விட எங்களுடைய சொந்த பந்தங்களே என்று சொல்லி நாம் மாண்டு போகின்ற பொழுது நம்மளுடைய சொந்த பந்தங்கள் தான் நம்மளை தூக்கி சுமக்குமே தவிர இவர்களுடைய பணம் இவர்களை தூக்கி சுமக்காது என்று சொல்லி சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல, சொத்து பத்தோடு வாழ்வது வாழ்க்கை அல்ல, சொந்த பந்தங்களோடு வாழ்வதுதான் குடும்பத்தின் மகிழ்ச்சியான வாழ்க்கை, மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு, அருமையான பாட்டு. புதுக்குளத்துப்பாளையம் அருள்மிகு பெரிய பகவதியம்மன் ஆலயத்தில் நடந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்திருக்கிறது. காரணம், நாங்கள் நன்றாக பேசினோம் என்பதற்காக அல்ல, நீங்கள் நன்றாக ரசிக்கிறீர்கள், அதனால் அந்த பட்டிமன்றம் வெற்றி அடைந்திருக்கிறது. உண்மையிலே அந்த பகவதி தாயினுடைய ஒரு அனுக்கிரகம்தான் அந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறேன். 2 நாட்களாக எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்த நான் 3 மணிக்கு கிளம்பி வந்தேன். இங்கே வந்து இந்த நிகழ்வை நான் பண்ணியிருக்கிறேன் என்று சொன்னால் அது பணத்திற்காக அல்ல, உண்மையிலேயே உங்கள் மீது உள்ள பாசத்திற்காக, மஞ்சுநாதன் என் மீது வைத்த நம்பிக்கைக்காக. கேட்ட கேள்வி பணமா பாசமா? இவங்க என்ன சொல்கிறாங்க? பணம் தான் வாழ்க்கை. பணம் இருந்தால் அம்பானி, பணம் இல்லைன்னா அம்போனி. பணம் இருந்தால் ஹீரோ, பணம் இல்லைன்னா ஜீரோ. பணம் தாங்க வாழ்க்கை. பணத்தை வச்சு தானே மதிக்கிறான். உலக பணக்கார நாடுகள் சொல்கிறான், உலக பாசக்கார நாடுகள் எங்கேயாவது சொல்லியிருக்கானா? உலக பணக்காரர் வரிசை சொல்கிறான், உலக பாசக்கார வரிசை எங்கேயாவது சொல்லியிருக்கானா? பணம் உண்மையிலே வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்து பாருங்க. நிம்மதிங்கிற வார்த்தையில் முதல் எழுத்து நீ, கடைசி எழுத்து தீ. நிதி இருந்தால் தான் ஒரு மனுஷன் நிம்மதியாகவே வாழ முடியும், இல்லைன்னு சொல்ல முடியாது. வருமானம் என்ற சொல்லுக்குள் தான் மானம் என்ற வார்த்தையை அடங்கி இருக்கிறது. ஒருவன் மானத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் வருமானத்தோடு இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவன் மானத்தோடு வாழ முடியும். இப்போ வானம், பணம் என்பது வாழ்க்கையில் ஒரு சொல்லுல தான் சுத்துது பணங்கிறது. ஆனால் உலகத்தில் எல்லா பேர்லையும் சுத்துது. பணத்தை கொண்டு உண்டியலில் போட்டீங்கன்னா அதுக்கு பேர் காணிக்க, அதே பணத்தை யாசிப்போட்ட கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் பிச்சை, அதே பணத்தை ஸ்கூலில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் கட்டணம், அதே பணத்தை ஆஃபீஸில் கட்டினீங்கன்னா அதுக்கு பேர் ஃபீஸ், அதே பணத்தை ஒரு நாள் வேலை பார்த்து கொடுத்தோம்னா அதுக்கு பேர் கூலி, அதே பணத்தை 1 மாதம் சென்று கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் சம்பளம், அதே பணத்தை ரிட்டையர் ஆகணும்னு கொடுத்தோம்னா அதுக்கு பேர் பென்ஷன், அதே பணத்தை ஒரு தொழிலில் போட்டிங்கன்னா அதுக்கு பேர் அசல், அதே பணம் திரும்பி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் லாபம், அதே பணம் வராமல் போச்சுன்னா அதுக்கு பேர் நட்டம், அதே பணத்தை ஒருத்தர் கொடுத்தோம்னா அதுக்கு பேர் அசல், அதே பணம் திரும்பி கொஞ்சம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வட்டி, அதே பணத்தை அவன் கொடுக்க மாட்டானா அதுக்கு பேர் வராக்கடன். இந்த பணத்தை நோக்கித்தான் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பணம் இல்லாமல் யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த பையன்லாம் அவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ தூரம் பல கிலோமீட்டர் தூரம் வந்து இங்கே உட்காந்துருக்காப்புல, என்னை எதுக்கு பாசத்துக்காக உட்காந்துருக்கான்? பணம். பட்டிமன்றம் முடிச்சு பணத்தை கொடுத்தோம்னா அப்படியே தூக்கி அள்ளி போட்டு போயிட்டே இருப்பான். உண்மையிலே அவன் கொண்டே அவன் பணத்தை யார்கிட்ட கொடுப்பான்? மனைவிட்டியாக கொடுக்குறான்? இல்லை, அவருடைய குருநாதர் திருவேங்கடம் படியில் வச்சு அவர் இந்த யானை தூக்கியில் இது பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கும்போது வாங்கிட்டு வரோம். இப்படி ஒவ்வொருத்தருக்குமான ஒரு இது இருக்கிறது. அப்போ உண்மையிலேயே வாழ்க்கையில் பணத்தையும் மூலதாரணமாக இருக்க காரணத்தால் மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவை. சொந்தமல்ல சொத்து பத்தே என்று நான் தீர்ப்பளிக்க முடியாது. மரியாதை உட்காரு. இது ரெண்டும் என்ன பேச்சுன்னு கேட்கணும்ல, உட்காரு. அதிர்ந்து பேச முடியாத சூழ்நிலையில் நான் உட்காந்துருக்கேன். இது ரெண்டும் என்ன பேசுனாங்கன்னு பேசணும்ல. இப்போ ஒன்றும் இல்லை, பட்டிமன்றம் முடியும் மணி 1:30. பட் நான் 5:30 வீட்டுக்கு போவேன், 5:30 மணிக்கு வீட்டுக்கு போவேன். வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்கும்போது என் மனைவி கதவை திறப்பான். வாங்க மகாராஜா, மஞ்சுநாதனோடு சென்றீர்களே, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு கிளம்பி போனீங்க ஐயா. எப்படி பண்ணேன் என்னன்னு தெரியலம்மா, என்னால் சரியாக பேச முடியலம்மா அப்படின்னு சொன்னால் சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படியாம்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உறவு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம தொழில் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம், நஷ்டமாயிருது. நம்ம போய் வீட்டில் தனிமரம் அடிக்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றின வருவானா, நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் வருவானா, நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்டு வருவானா? எவனும் வரமாட்டான். இந்த பெத்த தாய் ஒடியாந்து கேட்பா, என்ன ஒரு மாதிரியாக இருக்க, என்னன்னு தெரியலம்மா, என்னால் சரியாக பேச முடியலம்மா அப்படின்னா வாழ்க்கையில் தோற்று போயிட்டீங்கன்னா கவலைப்படாதவன் தேற்றக்கூடியவர் நம் தாய். தாய்ங்கின்ற உறவை இல்லைன்னு சொல்ல முடியாது. சார், ஒரு தாத்தா இருப்பார், வயசானவராக இருப்பார். அந்த தாத்தா பேரை 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வேனில் வந்து இறங்குவான். இந்த தாத்தா போய் நிற்பார். பேராண்டி ஒடியாடா பேக்கை கொடு, தாத்தா மாட்டிக்கிறேன். வேணாம் தாத்தா, உனக்கு வயசாகிடுச்சு தாத்தா, நான் வச்சுக்கிறேன் அப்படிம்பா. டேய்
அந்த லஞ்சு பேக்காவது விட்றா, நான் வச்சுக்கிறேன். வேணாம் தாத்தா, நான் வச்சுக்கிறேன் தாத்தா. அப்போ நான் என்னடா பண்ணுறது? என்னையை தூக்கு தாத்தா அப்படிம்பா. இது எத்தனை கோடி கொடுத்து சார் நீங்கள் வாங்குவீங்க? ஊர்லேயே பெரிய மனுஷனாக இருப்பார், அவர் பேரை சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்க. அவர்னா ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் அந்த பேரை பையன் என்ன பண்ணுவான், அங்கேருந்து கொடுக்கணும்னு ஒழியாடுவான். 2 வயசு பையன், ஓ ராமசாமி அப்படிமா, இவர் சிரிப்பார். இது எந்த பணத்தை கொடுத்து நீங்கள் வாங்குவீங்க? வாங்க முடியாது. அவருக்குன்னு தனி தட்டு இருக்கும், அவருக்குன்னு தனி டம்ளர் இருக்கும், அதில் தான் அவர் சாப்பிடுவார். ஆனால் அந்த பேரை பையன் 1.5 வயசு 2 வயசு போய் ஒடியாருவான். கிரன்னு ஒடியாது சர்ன்னு ஒன்று கடிச்சு விடுவான். இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார், தெரிச்சு விடுவான். எங்கள் குலசாமி பன்னீர் கொடுக்குறாங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய அந்த உறவு இருக்குது பாருங்கள். இது எதை கொடுத்து சார் வாங்குவீங்க? ஒன்று தெரிஞ்சுக்க, நான் நிறைய மனைவியை கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம். மனைவியினுடைய அருமை என்ன தெரியுமா? மனைவி இருக்க வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். மனைவி இருக்க வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும். மனைவி போயிட்டான்னு வச்சுங்க, எங்கே சாப்பிடலான்னு தான் சார் யோசிக்க தோணும். உண்மையிலே மனைவியினுடைய அருமை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக இயங்குகிறானே, அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மனைவியினுடைய அருமை என்னவென்பது தெரியும். உண்மையிலே தாய்மாமன் என்கிற ஒரு உறவு, அது உண்மையிலே உன்னதமான உறவு. ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஒரு பொண்ணோடு பிறந்த தம்பி இறந்து போயிட்டான். 27 வயசில் இறந்துட்டான். அந்த அம்மா தான் பிள்ளையை காது குத்தணும். அந்த 27 வயசு தன் தம்பி மாதிரியே ஆந்திராவில் போய் சிலை செஞ்சுட்டு வந்து அந்த சிலையை வச்சு அவன் மடியில் உட்கார வச்சு காது குத்தி அழகு பார்த்த சமூகம் இந்த தமிழ் சமூகம். இப்போ தாய்மாமன் என்ற உறவு இருக்கிறது. உண்மையிலே நண்பர்களே, உங்களிடம் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். என் தந்தை, எங்கள் அப்பா 87 வயசில் இறந்து போனார். எனக்காகவே வாழ்ந்தவர், எனக்காகவே எல்லாம் செய்த என் தந்தை என்னை நன்றாக படிக்க வைத்தவர், எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவர், எனக்கு திருமணம் செய்து வைத்தவர், என்னோடு பிறந்த 4 சகோதரிகளுக்கும் நல்ல திருமணம் செய்து வைத்து அவர்களை படிக்க வைத்த என் தந்தை 87 வயசில் இறந்து போனார். அவர் இறந்த பிறகு 1 வருஷம் வரைக்கும் அவர் ரூமில் இருந்து எந்த பொருளையும் நான் எடுக்கலை. என் மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு மனசு வேதனையாக இருக்குன்னா அவர் ரூமில் போய் உட்காருவேன் சார். அவர் என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் சார். ஒரு தந்தை இழந்தவனுக்குத்தான் தெரியும் ஒரு தந்தையினுடைய பாசம் என்னவென்பது. ஒரு தாயை இழந்தவனுக்குத்தான் தெரியும் ஒரு தாயினுடைய பாசம் என்னவென்பது. சிறு வயதில் தன் பிள்ளையை இழந்திருப்பார்கள் சிலர். இப்போ 7 வயசு 10 வயசில் ஏதோ நோய்வாய்ப்பேட்டோ, 19 வயசில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகியோ பையன் இறந்துருப்பான். அப்போ அவனோட படித்த பையங்க கோயிலில் திருமணமாகி அப்படி மாலையும் கழுத்தும் வரும்போது அந்த தாயும் தகப்பனும் ஓரமாக நின்று அழுவாங்க. இப்படித்தானே என் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அந்த ஆத்தை கூட்டிக்கிட்டியே சார். இந்த உறவுனுடைய பாசத்தை நீ எந்த பணம் கொடுத்து சார் வாங்குவீங்க? இப்போ ஊனமான பிள்ளை ஒரு வீட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த தாய் என்ன தெரியுமா பகவதிட்டு வந்து வேண்டுவா, பகவதி தாயே எனக்கு பிள்ளையை ஊனமாக கொடுத்துட்ட, வேணான்னு சொல்லலை, நீ கொடுத்ததை நான் மறுக்க முடியாது, எனக்காக ஒரு உதவி செய் தாயே. என்னம்மா, உனக்காக ஒரு உதவி செய், நான் போய் சேர்றக்குள்ள என் பிள்ளையை நீ எடுத்துக்க, இல்லைன்னா அந்த பிள்ளையை பார்க்குறக்கு எனக்கு பிறகு எந்த ஜீவனும் இருக்காது அப்படின்னு சொல்லி இயங்கக்கூடியவள் தாய். உண்மையிலே பணம் என்பது, சொத்து என்பது வரும் போகும். வாழ்வதற்கு சொத்து பணம் தேவைதான், ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு சொத்து பணத்தை விட சொந்த பந்தமே தேவை என தீர்ப்பளித்து நிறைவு செய்கிறோம். ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன், சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள், சொந்தங்களை ஒருபோதும் பிரித்து கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம். எந்த ஊர்ல பாடினாலும் கடைசியா தங்கா பாட்டு முடிக்கிறது. ஒரு பட்டணம் 18 தலைவாசம் இருந்தாளா 7 தீபகண்ணி சட்டையோடு 4 கண்ணி 7 கண்ணி 6வது கண்ணியா போய் சேர்ந்ததங்க அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே அரியாணி தங்கம்மே அம்மம்மா தங்கம்மே
வாய்ப்பை நல்கிய புது குளத்துப்பாளையம் அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி அடுத்த வாய்ப்பில் உங்களை எல்லாம் சந்திக்கிறோம். நன்றிங்கோ, வணக்கம்.